என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கொஞ்சம் பயந்தாங்கொல்லி மேல எல்லாம் நின்று பார்க்க மாட்டான். சாருக்கு ரோட்டை வேடிக்கை பார்க்கணும்னு பாத்துட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷலா எப்பவும் போல நெய் சோறு கூடவே மட்டன் தால்சா வைக்க போறேன். சோ மட்டன் முள்ளும் கொழுப்பும் போட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன். லாஸ்டா கூட நான் செஞ்சு வீடியோ போட்டிருந்தேன். அதுல சில பேர் கிளீனா இல்லன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. கிளீனா இல்லாமலாம் இல்ல, அது கழுகவே இல்ல. எப்போ எந்த நான்வெஜ் கழுவுனாலும் சரி நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சுதான் கழுவேன். குடல்னா சொல்லவே தேவையில்ல. சும்மா ஒரு கிளாரிஃபிக்காக தான் சொன்னேன். என்னோட ஸ்டைல தால்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலை பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அதுல ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், நம்ம கழுவி வச்ச மட்டன் முள்ளும் சேர்த்துட்டு மட்டன் சேர்க்கறனால தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு 5-6 விசிலுக்கு மேல விட்டு எடுக்கலாம். வேகிற கேப்ல மட்டன் செய்யலாம்னு சொல்லிட்டு மட்டன் கிரேவி தான் வச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா அதே சமயம் நல்ல மசாலா கொடுத்து மட்டன் ஆனம் வைக்கிற அதே ஸ்டைல்ல பட் கிரேவியா செம்ம சூப்பரா தூக்கலா இருந்துச்சு. ரெசிபி ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். இன்ஷால்லா நாளைக்கா ஷேர் பண்றேன். 5-6 விசில் விட்டதுக்கு அப்புறம் பருப்பு நல்லா சூப்பரா வெந்திருந்துச்சு. ரொம்ப குழஞ்சிட கூடாது, இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். தால்சானா அதுல போடுற காய்கறி தான் டேஸ்ட். அதுலயும் மாங்காய் சொல்லவே தேவையில்ல. தால்சால போட்டு மாங்காய் அவ்வளவு பிளேவரா சூப்பரா இருக்கும். சட்டியில என்ன சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் கூடவே ஒரு வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே மஞ்சள் தூளவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டுல அரைச்ச குழம்பு மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு பாதி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச காய்கறியில மாங்காய் இல்லாம எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மாங்காவையும் சேர்த்தே வதக்கிக்கலாம். ஆனா மாங்காய் இப்ப சேர்த்துட்டோம்னா சீக்கிரமா குழஞ்சு போயிடும். அதனால மாங்காய் நல்லா துண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்க நம்ம லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம். சோ இது காய்கறிகள் நல்லா சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பையும் அதுல சேர்த்துடணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பருப்பு வந்து கொஞ்சம் முழுசா இருக்கிற மாதிரி தான் வெந்துருந்துச்சு. அதனால இந்த ஸ்டேஜ்ல சேர்த்திருக்கேன். அப்படி இல்ல பருப்பு நல்லா குழஞ்சிருந்ததுன்னா நீங்க கடைசியில சேருங்க. காய்கறியை மட்டும் தனியா வேக விட்டுருங்க. தால்சாவும் சரி பருப்பு கத்திரிக்காவும் சரி நம்ம ஒரு 80% குக் பண்ணி எடுத்தாதான் நம்ம செஞ்சு முடிக்கும் போது கரெக்டான பதத்துல இருக்கும். இல்லன்னா குழஞ்சு போச்சுன்னா ரொம்ப கட்டியா போயிடும். 2 டிஷ்லயுமே சரி மாங்காய் சேர்த்தோம்னா அவ்வளவு ஒரு தனி சுவர் தனி டேஸ்ட். சேர்த்திருக்க காயெல்லாம் ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மாங்காய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் சிம்லயே வச்சு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான தால்சா ரெடி. தால்சாவும் மட்டனாவும் ரெடி ஆனோடனே இன்னொரு சைடுல நெய் சோறுக்கும் தாளிச்சு விட்டுட்டு வாரத்துல 7 நாள்ல 6 நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்றத பெரிய யோசனையா இருக்கும். ஆனா இந்த வெள்ளிக்கிழமை அந்த யோசனையே தேவையில்லை. வெள்ளிக்கிழமை ஆனாலே நெய் சோறு தானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்க வீட்லயும் வெள்ளிக்கிழமை நெய் சோறு தான் அப்படின்னு நினைக்க கமெண்ட்ல ஒரு ஹைஃபை கொடுங்க. காடை முட்டை வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, விட்டுருந்தா குஞ்சு பொரிச்சிருக்கும். ஃப்ரிட்ஜ்ல இருந்தனால தப்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா காடை முட்டை தான் பொரிச்சிருந்தேன். பீச்ல கடையில எல்லாம் செய்யற மாதிரி அந்த ஸ்டைல தான் இன்னைக்கு பொரிச்சிருந்தேன். சைஸ் சின்னதா இருக்கேன்னு சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. நியூட்ரிஷன்ல மாஸ், புரோட்டீன், அயன், விட்டமின் செம்ம ஃபுல்லா இருக்கு. நீங்க காடை முட்டை ஃபேனா இல்லனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்ல காடை முட்டை பிரியர்கள் அதிகம். இன்னைக்கு நல்லபடியா போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.